ஆரணி அருகே பிரபல பட்டுப்புடவை நிறுவனத்தின் ஆன்லைன் வெப்சைட்டை போன்றே போலியாக ஒன்றை உருவாக்கி அதில் அதிரடி ஆஃபர்களை அறிவித்து பொதுமக்களிடம் வசூல் வேட்டையாடிய வடமாநில கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நூதன மோசடியின் பகீர் பின்னணி என்ன? பல ஆண்டு அனுபவத்தையும் பெரும் முதலீட்டையும் வைத்து சீட்டு தொடங்கிய நகைக்கடையை சில நூறு போஸ்டர்களை அடித்து சில மணி நேரங்களில் மொட்டையடிக்கும் இந்த காட்சிகளை போன்ற ஒரு சம்பவம்தான் ஆரணியில் அரங்கேறியிருக்கிறது. சேட்டுக்கு வேட்டு வைத்த சதுரங்க வேட்டை கும்பலின் அதே பாணியில் ஆரணியில் செயல்பட்டு வரும் பட்டுச்சேலை நிறுவனத்திற்கு ஒரு வடமாநில கும்பல் ஒன்று மங்கடம் பாட முயன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போலி வெப்சைட் தொடங்கி போர்ஜரி செய்த கும்பல் போலீசாரிடம் சிக்குமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி என்றாலே பட்டுக்கு பெயரெடுத்த ஊராகும். இந்த பகுதியில் பட்டு நெசவு தொழிலை நம்பி சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த இடத்தில் பட்டறையை போட்டு யாரை மொட்டையடிக்கலாம் என ஒரு வடமாநில கும்பல் யோசித்துள்ளது. அவர்களது கண்களில் பட்ட அந்த நிறுவனத்தின் பெயர் TSR பட்டு சாரி சென்டர். ஆரணி அருகே ஒன்னுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மைதிலி சண்முகராஜன் என்பவர் அந்த நிறுவனத்தை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். தனது நிறுவனம் பெயரில் ஆன்லைனில் வெப்சைட் ஒன்றை தொடங்கி அதில் பட்டு புடவைகளின் புகைப்படங்களை விதவிதமாக பகிர்ந்துள்ளார். அதை பார்த்த பொதுமக்கள் பலரும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களுக்கு தேவையான பட்டு புடவைகளை ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து வாங்கியுள்ளனர். அந்த வெப்சைட்டை வைத்து ஆட்டையை போடுவது எப்படி என யோசித்திருக்கிறது அந்த வடமாநில கும்பல். உடனே அதே போன்று ஒரு போலி வெப்சைட்டை தொடங்கியிருக்கின்றனர். அதில் 1000 ரூபாய் புடவை 299 ரூபாய், 2000 ரூபாய் புடவை 499 என கைக்கு வந்த தொகையை பதிவிட்டு காத்திருந்துள்ளனர். 5 மடங்கு விலை குறைப்பு, முந்துபவர்களுக்கு முன்னுரிமை என விளம்பரங்களை ஆன்லைனில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். பணத்தை அனுப்பினால் போதும், தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் புடவை வீடு தேடி வரும், நோ டெலிவரி சார்ஜ், நோ கொரியர் சார்ஜ் என அளந்து விட்டுள்ளனர். அதிரடி ஆஃபரை கண்டு ஆடிப்போன பொதுமக்களும் பணத்தை அனுப்பி ஆர்டர்களை பறக்க விட்டுள்ளனர். நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களானது. ஆனால் புடவைகள் மட்டும் வீடு வந்து சேரவில்லை என்பதை அறிந்து வாடிக்கையாளர்கள் கொந்தளித்து போயினர். உடனே ஒன்னுபுரம் கிராமத்தில் உள்ள TSR பட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளனர். சார், எங்க சார் பட்டு புடவை? ஆர்டர் கொடுத்து 1 மாசம் ஆச்சு, வருமா வராதா என வாடிக்கையாளர்கள் கொந்தளிக்க மறுமுனையில் புரியாமல் விழித்துள்ளனர் அந்த நிறுவன ஊழியர்கள். நாங்கள் அப்படி ஒரு ஆஃபரை அறிவிக்கவே இல்லையே என கூறிய போது, ஐயா ஆன்லைன்ல பணம் அனுப்பியிருக்கோங்க என கூறியிருக்கின்றனர். ஆன்லைனில் பணம் செலுத்திய விவரங்களை வாங்கி பரிசோதித்து பார்த்தபோதுதான் உண்மை அனைத்தும் புரிய வந்தது. அது ஒரு போலி வங்கி கணக்கு என்பதும் பொதுமக்கள் போலி வெப்சைட்டை பார்த்து ஏமாந்து போனதும் புரிய வந்துள்ளது. உடனடியாக TSR நிறுவனர் மைதிலி சண்முகராஜன் இந்த நூதன மோசடி குறித்து திருவண்ணாமலை சைபர் கிரைமில் புகார் அளித்தார். தங்கள் நிறுவனம் போலவே லோகோ உள்ளிட்ட அனைத்தையும் போலியாக தயாரித்துள்ளது அந்த வடமாநில கும்பல் என புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக போலி வெப்சைட்டிற்கு தடை விதிப்பதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் போலி வெப்சைட்டை கண்டு ஏமாற வேண்டாம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்களோட வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எங்கள் பேர்லேயே ஃபேக் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எங்களோட லோகோ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நாங்கள் 1000 ரூபாய் அப்படின்னு விற்கிற ஒரு பொருளை வந்து வெறும் 299 ரூபான்னு போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ மக்களாகிய நீங்களும் கவனமாக இருந்து அந்த பொருள் அந்த விலைக்கு கிடைக்குமான்னு யோசிச்சு ப்ளஸ் ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸான்னு பார்த்து புக் பண்ணுங்கள். எங்களோடது எல்லாமே வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லாமே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜஸ். ஸோ செக் பண்ணி எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கும் போதோ அல்லது சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து பொருட்களை வாங்க பணம் அனுப்பும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசாரும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.